அனைவருக்கும் வணக்கம். டீச்சர்ஸ் பிண்டிக்ஸ் செல்ஃப் எவாலுவேஷன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியர்களும் அவங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம எமிஸ் வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம இண்டிவிஜுவல் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணிவிட்டு டாப்பில் கார்னரில் 3 லைன் இருக்கும், அதை டச் பண்ணணும். அதில் மை ப்ரொஃபைல் இருக்கும், அதில் செல்ஃப் எவாலுவேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நம்ம டச் பண்ணணும். ஸோ தமிழில் வேணால் தமிழில் பார்த்துக்கலாம், இங்கிலீஷில் வேணால் இங்கிலீஷில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் ஒவ்வொரு கேள்விகளாக படித்து பார்த்து ஸோ இதில் நமக்கு எது அடாப்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம இங்கே அப்டேட் பண்ணணும். இந்த ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த ஸ்டாரை வந்து டச் பண்ணணும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம பதிலளிக்கணும். ஸோ இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களும் இதை தான் வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். அடுத்து ஹெச்எம்ஸும் இதை வந்து என்ன பண்ணணும்னா அப்டேட் பண்ணணும். அவங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு இதில் அப்டேட் பண்ணணும். ஸோ அப்போ இண்டிவிஜுவல் டீச்சர்ஸு ப்ளஸ் ஹெச்எம்ஸ் எல்லோரும் அப்டேட் பண்ண பிறகு அதே எமிஸ் வெப்சைட்டில் நம்ம ஸ்கூலோடைய இண்டிவிஜுவல் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணணும். ஸோ அதில் லாகின் பண்ணோம்னா டாப்பில் கார்னரில் 3 லைன் இருக்கும், அதில் பணியாளர்கள் அதாவது ஸ்டாஃப் அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்டாஃபை நம்ம கிளிக் பண்ணோம்னா பிண்டிக்ஸ் ஹெச்எம் மதிப்பீடு அப்படின்னு இருக்கும். ஸோ அதை டச் பண்ணணும். அதை டச் பண்ணிவிட்டு இங்கே ஆசிரியர்கள் பட்டியல் அப்படின்னு இருக்கும், இதில் நம்ம டச் பண்ணோம்னா இப்போ நமக்கு இன்னும் டீச்சர்ஸ் யாரும் அப்டேட் பண்ணலை. டீச்சர்ஸ் இண்டிவிஜுவலாக அப்டேட் பண்ண இங்கே அவங்களுடைய நேம் விசிபிள் ஆகும். அவங்க நேமை நம்ம டச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர் வந்து என்ன கிரேட் வருவாங்களோ ஸோ அந்த என்ன அடாப்ட் ஆகுமோ அதை வந்து கொடுக்கணும். ஸோ இவ்வளோ தான். தேங்க்யூ.